இப்போ நம்ம மனசை நாம் பாதுகாக்கணும். நாம் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு நல்லது நினைப்பாங்க பாருங்கள், அவங்க கூட பழகுனா தான் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது நினைப்பீங்க. உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோட நீங்கள் பழகுனீங்கன்னா நீங்களும் மற்றவங்களுக்கு கெடுதல் தான் நினைப்பீங்க. இப்போ ஒருத்தர் உங்களை அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிப்பீங்க. ஒருத்தர் உங்களை திட்டினார்னா நீங்கள் திருப்பி திட்டுவீங்க. அதுபோல் தான் உங்களுக்கு ஒருத்தர் கெடுதல் நினச்சா பதிலுக்கு நீங்களும் கெடுதல் தான் நினைப்பீங்க. ஏன்னா அவர் எதை கொடுக்குறாரோ அதைத்தான் நீங்கள் திருப்பி கொடுப்பீர்கள். அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசை பாதுகாக்கணும். உங்கள் மனசில் நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு யார் நல்லது நினைக்கிறாங்களோ அவங்க கூட தான் பழகணும். உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோட நீங்கள் பழகுனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதிலுக்கு அவங்களையும் நீங்கள் கெட்டு போகணுன்னு தான் நினைப்பீங்க. அவங்களுக்கும் கெடுதல் தான் நினைப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு கோபத்தில் என்ன ஆகுது? அப்போது அவங்களுக்கும் நீங்கள் கெடுதல் தான் நினைப்பீங்க. அதனால் எப்போவுமே நாம் நம்ம மனசை நம்ம பாதுகாத்துக்கணும். நாம் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பவராக இருந்தால் நீங்கள் பழகிறவர்கள் உங்களுக்கு நல்லது நினைப்பவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்களோட நீங்கள் பழகுனீங்கன்னா அப்போ உங்கள் மனசு கெட்டு போயிடும். நீங்களும் அவங்களுக்கு பதிலுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் எனக்கு நீ தீங்கு நினைக்கிறல்ல, அப்போது உனக்கு எதுவும் நல்லது எதுவும் நடந்துடக்கூடாது, உனக்கு ஏதாவது அழிவு வந்ததுன்னா நான் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவேன், பாரு உனக்கு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு நம்ம மனசு கெட்டு போயிடும். அதனால் நம்ம மனசை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும். நம்ம மனசில் நம்ம மற்றவங்கள பற்றி எப்போவுமே நல்லது தான் நினைக்கணும். அப்படின்னா நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோட நம்ம நெருங்கவே கூடாது, நம்ம பழகவே கூடாது. அதை தவிர்த்து விட வேண்டும். முற்றிலும் அந்த உறவை வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட நீங்கள் அவங்களோட தயவை எதிர்பார்க்காதீங்க. அப்படின்னா உங்கள் மனசு கெட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க உங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க, என்றைக்குமே நல்லது நினைக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் பதிலுக்கு அவங்க கூட பழகும்போது அவங்களுக்கு நீங்கள் கெட்டது தான் நினைப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு அதை தான் நினைக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு கெட்டது நடக்கும்னு நினைக்கும்போது உங்களுக்கு இயல்பாகவே ஒரு கோபத்தில் அப்போ எனக்கு கெட்டது நினைக்கிறல்ல, அப்போ நான் நல்லது நினைக்க மாட்டேன், நீயும் உனக்கும் கெட்டது தான் நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதனால் நம்ம மனசை நாம் பாதுகாத்துக்கணும். அப்படின்னா நம்ம மனசுங்கிறது மற்றவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஒருத்தர் உங்களை அடிக்கிறார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்பி அடிப்பீங்க. ஒருத்தர் உங்களை கோவப்படுறாரு, கெட்ட வார்த்தை போட்டு தொடர்ந்து திட்டுறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பதிலுக்கு திட்ட தான் செய்வீங்க. அந்த இடத்த விட்டு நகண்டு வரீங்க அல்லது நகண்டு வந்துடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அவர் கூட இருந்துருக்கீங்க அப்படின்னா அப்போ கெட்ட வார்த்தை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா வேறு வழியில் நீங்களும் கெட்ட வார்த்தை போட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நம்ம மனசை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். நாம் மற்றவங்கள பற்றி நல்லது நினைக்கணும்னா நாம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கூட பழகணும். அப்போ தான் நாமளும் பதிலுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அப்போ நம்ம மனசு சுத்தமாக இருக்கும்.